ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம பெட் பூஜா பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெட் பூஜா பில்லிங் சாஃப்ட்வேர் இது வந்து கிளவுட் பேஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர். இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே ஒர்க் ஆகும். இது வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. ஒன்று பில்லிங் சாஃப்ட்வேர் நம்ம கடையில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறது. செகண்ட் ஒன் ஓனர் டேஷ்போர்ட் ஓனர் ஒரு அட்மின் கடைக்கு வெளியே இருந்து எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது கடையில் நடக்கிற சேல்ஸை நீங்க எங்க இருந்தாலுமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோல நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. பில்லிங் சாஃப்ட்வேர் மெயின் பேஜ் டிஃபால்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் ஒரு பில்லர் ஒரு மேனேஜர் பாயிண்ட் ஆஃப் வியூல டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கான ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பேஸ் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். நீங்கள் யூசர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் கொடுக்குறீங்களோ அது மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பில்லர் இருக்காரு, அவர் பில்லர் வந்து பில்லிங் மட்டும் தான் பண்ணணும். நீங்கள் ரைட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் பில்லிங் மட்டும் தான் பண்ண முடியும். எந்த ரிப்போர்ட்ஸுமே பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு மேனேஜர் இருக்காரு, அந்த மேனேஜர் வந்து ஜஸ்ட் அவர் வந்து எந்த பில்லிங் கேன்சலோ எடிட் பண்ணணும்னா வித் பாஸ்வேர்டு ஆர் ஓடிபி பேஸ்ட் தான் பண்ண முடியும். ஓனருக்கு ஓடிபி போய் அந்த ஓடிபி போட்டு தான் பண்ண முடியும். அப்படியே பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏரியாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லைக் ஏசி, நான் ஏசி, லான்ச், கார்டன், அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வச்சுக்கிறீங்க. ஒரு ஏரியாவுக்குமே மெனு ஐட்டம்ஸ் டிஃபர் ஆகுதுன்னா அந்த மாதிரி நம்ம ஏரியாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடில் உங்களோட டேபிள்ஸ் வரும், ரைட் சைடில் டெலிவரி டேக்அவேன்னு வரும். நீங்கள் டேபிள்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் ஸ்க்ரீனுக்கு போகும். பில்லிங் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடு உங்களோட கேட்டகரிஸ் வரும். நீங்கள் கேட்டகரி சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐட்டம்ஸ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்களுடைய ஐட்டம்ஸோட ஃபோட்டோஸும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் நேம், மொபைல் நம்பர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமருக்கு பில் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்லேயே போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கேஓடி மென்ஷன் பண்ணணும். கேஓடினா கிச்சன் ஆர்டர் டிக்கெட் சொல்லுவாங்க. இது நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஐட்டமாக கிளிக் பண்ணி அதை சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேபிள் எல்லோ கலரில் வரும். இந்த எல்லோ கலரில் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கஸ்டமர் டேபிளில் சாப்பிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரே டேபிள் நம்ம எத்தனை டேபிள்ஸ் வேணால் நம்ம ரன் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமர் திரும்பி ஏதாவது ஆர்டர் பண்ணனாலுமே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கஸ்டமர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா டேபிளில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த பில் பிரிண்ட் ஆகி நம்மளுக்கு வந்துடும். ஒன்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு அந்த டேபிள் க்ரீன் கலரில் டேர்ன் ஆகிடும். க்ரீன் கலரில் மாறிடுச்சுன்னா அந்த டேபிளில் நம்ம பில் எடுத்துட்டோம், இன்னும் பேமெண்ட் பண்ணலாம்னு அர்த்தம். ஃபைனலாக செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். கேஷ், கார்டு, யூபிஐ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. கஸ்டமர் என்ன மெத்தடில் பேமெண்ட் பண்ணுறாங்க அந்த மெத்தடை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிள் திரும்பி ரிலீஸ் ஆகிடும். ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிடாதான் அடுத்த கஸ்டமர் அதில் உட்கார முடியும். பில்லிங் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நம்மளுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதே மாதிரி இதில் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுக்குறோமோ அவங்க மட்டும் தான் இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்க முடியும். கேட்டகிரி சம்மரி, ஐட்டம் சம்மரி, சேல்ஸ் சம்மரின்னு இதில் நியர்லி 12+ ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் டே டு டே என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுது அதை கூட இதில் நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே ரிப்போர்ட் எடுத்து பார்த்துக்கலாம், இல்லை மந்த்லி எடுத்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், இந்த மாதம் நான் பெட்ரோல் எவ்வளோக்கு போட்டிருக்கேன், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கேன், வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கேன், எம்ப்ளாய்க்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கேன் அண்ட் அட்வான்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். பில்லிங் சாஃப்ட்வேர் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நம்மளுக்கு சிம்பிளாகவே இருக்கும். அதனால் இதில் ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி டேஷ்போர்டை யூஸ் பண்ணுறது, ஓனர்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பில்லிங் சாஃப்ட்வேர் வேறு ஏதாவது டவுட், சப்போர்ட் இருந்துச்சுன்னா என் நம்பர் நான் கொடுக்குறேன், அதுக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.